12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் அன்னை மரி கார்மேல் மலை மீது வாழ்ந்த கார்மேல் துறவிகள் மீது கரிசனை கொண்டார். 12ஆம் 13ஆம் நூற்றாண்டுகளில் அன்னை மரி கார்மேல் மலை மீது வாழ்ந்த கார்மேல் துறவிகள் மீது கரிசனை கொண்டார். அதனால் அவர் 1251ஆம் ஆண்டில் கார்மேல் சபை தலைவர் சைமன் ஸ்டாக் என்பவருக்கு தரிசனம் தந்தார். நித்திரையில் இருந்த சைமன் ஸ்டாக் ஒரு உத்தமராக விளங்கினார். இவருக்கு அன்னை மரி நித்திரையில் தரிசனம் தந்து உத்தரியத்தை வழங்கினார். நித்திரையில் இருந்த சைமன் ஸ்டாக் ஒரு உத்தமராக விளங்கினார். அவருக்கு அன்னை மரி நித்திரையில் தரிசனம் தந்து உத்தரியத்தை வழங்கினார். கார்மேல் சபை துறவிகளை காக்க வேண்டும் என்பதே அன்னை மரியின் எண்ணம். கார்மேல் துறவிகளை காக்க வேண்டும் என்பதே அன்னை மரியின் எண்ணம். அதற்காக உருவானதே இந்த உத்தரிய சின்னம். இறைவாக்கினர் எலியா பாகால் பூசாரிகளை ஒற்றி கொண்ட இடம்தான் இந்த கார்மேல் மலை. இறைவாக்கினர் எலியா பாகால் பூசாரிகளை வெற்றி கொண்ட இடம்தான் இந்த கார்மேல் மலை. கார்மேல் மலை மாதாதான் கார்மேல் சபைக்கும் தலை. கார்மேல் மலை மீது பக்தி வந்ததற்கு இறைவாக்கினர் எலியாதான் தார்மீக பொறுப்பு. கார்மேல் மலை மீது பக்தி வந்ததற்கு இறைவாக்கினர் எலியாதான் தார்மீக பொறுப்பு. இறைவாக்கினர் எலியாவின் பக்தி தான் பாகால் பூசாரிகளை எரித்த நெருப்பு. கார்மேல் மலை மீது பக்தி வந்ததற்கு இறைவாக்கினர் எலியாதான் தார்மீக பொறுப்பு. இறைவாக்கினர் எலியாவின் பக்தி தான் பாகால் பூசாரிகளை எரித்த நெருப்பு. இறைவாக்கினர் எலியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை தன்னகத்தே கொண்டதுதான் கார்மேல் அன்னை பக்தி. இறைவாக்கினர் எலியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை தன்னகத்தே கொண்டதுதான் கார்மேல் அன்னை பக்தி. பாகால் பூசாரிகள் மேல் இறைவாக்கினர் எலியாவை விளக்கு திரியாக எரிய வைத்ததுதான் இறை இரக்கத்தின் சக்தி. கார்மேல் அன்னையின் உத்தரியத்தை அணிபவரை தன் சேய் போல காப்பார் கார்மேல் அன்னை. கார்மேல் அன்னையின் உத்திரியத்தை அணிபவரை தன் சேய் போல் காப்பார் கார்மேல் அன்னை. பார்போற்றும் கார்மேல் சபை துறவிகளுக்கு தேவதாய் ஒரு தாய் போல மாற்றிக்கொண்டார் தன்னை. கார்மேல் அன்னையின் உத்தரியத்தை அணிபவரை தன் சேய் போல காப்பார் கார்மேல் அன்னை. பார்போற்றும் கார்மேல் சபை துறவிகளுக்கு தேவதாய் ஒரு தாய் போல மாற்றிக்கொண்டார் தன்னை. கார்மேல் உத்தரியம் அணிபவரை காக்க வேண்டியது கார்மேல் அன்னையின் தார்மீக பொறுப்பு. கார்மேல் உத்தரியம் அணிபவரை காக்க வேண்டியது கார்மேல் அன்னையின் தார்மீக பொறுப்பு. கார்மேல் அன்னை என்ற அருள் விளக்கை அணையாக விளக்காக மாட்டிவிட்டது பரிசுத்த ஆவியின் நெருப்பு.